ஸ்வேதாவின் திருமணத்தை மிகவும் விமர்சையாக நடத்தி முடித்தார் பத்மா. பட்டதாரி மகளுக்கு கை நிறைய சம்பாதிக்கும் அசோக் கணவனாக அமைந்ததில் அவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வரதட்சணையாக ஒரு சொகுசு காரும் பல லட்ச ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசைகளும் என திருமணத்தை ஊரே வியக்கும்படி நடத்தினார். திருமணம் முடிந்து ஒரு வாரம் கூட முழுமையாகவில்லை. அசோக் அடிக்கடி மாமியார் வீட்டிற்கு வர தொடங்கினான். ஒரு நாள் மதியம் அசோக் திடீரென பத்மாவின் வீட்டிற்கு வந்தான். என்ன அசோக், ஸ்வேதா வரலையா? நீ மட்டும் தனியா வந்திருக்க என்று பத்மா ஆச்சரியத்துடன் கேட்டார். இல்ல அத்தை, அவ வரல, நான் தான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன் என்றான் ஒற்றை வரியோடு. பத்மாவிற்கு சிறிது சங்கடமாக இருந்தது. ஏன் அசோக், இன்னும் நீங்க வேலைக்கு கிளம்பலையா? லீவு முடிஞ்சிருச்சுல? இன்னும் ஒரு மாதம் லீவு எடுத்திருக்கேன் அத்தை, அதான் மெதுவா போய்க்கலாம்னு இருக்கேன் என்று அலட்சியமாக பதிலளித்தான். அவனது பார்வையும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வதும் பத்மாவிற்கு ஏதோ ஒரு நெருடலை தந்தது. ஒரு நாள் பொறுக்க முடியாமல் நேரடியாகவே கேட்டார். அசோக், நிஜத்தை சொல்லுங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் தினமும் இங்க வர்றீங்க? வீட்டில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட அசோக் பத்மாவின் அருகில் வந்தான். அத்தை, நான் ஒரு விஷயம் சொல்லணும், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க அசோக், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அசோக்கின் முகத்தில் ஒரு வக்கிரமான சிரிப்பு மின்னியது. அத்தை, உங்க பொண்ணு ஸ்வேதா ரொம்ப மெலிசா இருக்கா, எனக்கு அவளை பிடிக்கல. கல்யாணமான இந்த ஒரு வாரத்துல அவளை ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விடாம கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா எனக்கு திருப்தியே இல்லை. அவளை விட நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அம்சமா இருக்கீங்க. எனக்கு உங்களைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் சொல்ல வந்ததன் உள்பொருள் புரிந்ததும் பத்மா அதிர்ச்சியில் உறைந்து போனார். அசோக், என்ன பேசுறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் உங்க அம்மா மாதிரி, என்னை போய் இப்படி என்று ஆத்திரத்தில் கத்தினார். ஆனால் அசோக் சற்றும் அசரவில்லை. அத்தை, கோபப்படாதீங்க, நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க, இல்லனா உங்க பொண்ணு வாழ்க்கை வீணாயிடும் என்றான் மிரட்டலாக. என்ன சொல்ல வரீங்க என பத்மா நடுங்கும் குரலில் கேட்டார். ஒரே மாசம்தான், நீங்க என் ஆசைக்கு இணங்கலனா உங்க பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுவேன். அவ வாழ்க்கையை நடுத்தெருவுல நிப்பாட்டிடுவேன். அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க எனக்கு ஒத்துழைக்கணும் என்று தன் வக்கிர முகத்தை முழுமையாக காட்டினான். பத்மாவின் கை கால்கள் நடுங்கின, முகம் வேர்த்து விறுவிறுத்தது. கதறி அழுதபடி அவன் காலில் விழுந்தார். தம்பி, வேணாம் தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. உங்களை மகனா நினைச்சேன், இப்படி ஒரு பாவத்தை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க என்று கெஞ்சினார். ஆனால் அசோக்கிடம் இரக்கம் துளியும் இல்லை. அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அத்தை, உங்க பொண்ணுக்காக இதை செய்யக்கூடாதா? நீங்க சரின்னு சொன்னாதான் ஸ்வேதா அந்த வீட்டில் வாழ முடியும் என்று பிடிவாதமாக நின்றான். அரை மணி நேரம் அழுது ஓய்ந்த பத்மா தன் மகளின் எதிர்காலத்திற்காக ஒரு கொடிய முடிவை எடுக்க துணிந்தார். கண்களை துடைத்து கொண்டு எழுந்தவர், சரி அசோக், என் மகளோட வாழ்க்கைக்காக நான் தோற்க தயார் என்று கனத்த இதயத்துடன் சம்மதித்தார். பத்மா தன் வாழ்நாளில் இப்படி ஒரு இக்கட்டான நிலையை சந்தித்ததே இல்லை. ஒரு புறம் தாய்மை, மறுபுறம் தன் மகளின் வாழ்க்கை. அசோக் விரித்த வலை அத்தனை கொடியது. சரி அசோக், உன் இஷ்டப்படியே ஆகட்டும். ஆனா இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், இதோட இந்த அசிங்கத்தை நீ விட்டுடணும் என்று விம்மல்களுக்கு இடையே சொன்னார் பத்மா. அசோக் ஒரு வக்கிர சிரிப்பை உதிர்த்தான். அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அத்தை, இப்போ எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் உங்க பெட்ரூம்ல காத்துட்டு இருக்கேன். வரும்போது எனக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க என்று அதிகாரம் செய்துவிட்டு உள்ளே சென்றான். பத்மா கனத்த இதயத்துடன் சமையலறைக்கு சென்றார். கைகள் நடுங்க வாழைப்பழ மில்க் ஷேக் தயாரித்தாள். அந்த பாலில் விஷத்தை கலந்து தானும் குடித்துவிட்டு அவனுக்கும் கொடுத்து விடலாமா என்ற எண்ணம் ஒரு கணம் அவர் மனதில் ஓடியது. ஆனால் தான் போனால் தன் மகளை காக்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற பயம் அவரை தடுத்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த ஜூஸ் கிளாஸுடன் அறைக்குள் நுழைந்தார். இந்தாங்க அசோக். அவன் படுக்கையில் சாய்ந்தபடி, நீங்களே ஊட்டி விடுங்க அத்தை என்றான் அசிங்கமான பார்வையுடன். வேறு வழியின்றி பத்மா அவனுக்கு புகட்டினார். ஜூஸை குடித்து முடித்தவன் கிளாஸை வாங்க முற்பட்ட பத்மாவின் இடுப்பை தனிச்சையாக வளைத்து பிடித்து தன் மடியில் பலவந்தமாக இழுத்து உட்கார வைத்தான். பத்மா பதறி போனார். ஒரு தாயாக அவர் பெற்ற அவமானம் வார்த்தைகளில் விவரிக்க முடியாதது. அசோக் தன் அநாகரிகமான செய்கைகளை தொடங்கினான். ஸ்வேதா மெலிந்த உடல்வாகு கொண்டவள் என்பதால் அவளிடம் கிடைக்காத ஏதோ ஒரு வக்கிர திருப்தி ஆரோக்கியமான தோற்றம் கொண்ட பத்மாவிடம் கிடைப்பதாக அவன் எண்ணினான். அத்தை, நீங்க ரொம்ப சூப்பர் என்று அவன் முணுமுணுத்த ஒவ்வொரு வார்த்தையும் பத்மாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. அசோக், சீக்கிரம்
முடிச்சிட்டு கிளம்பு, எனக்கு இதெல்லாம் நரகமா இருக்கு என்று அவர் கதறினார். ஆனால் வேட்டையாட துடிக்கும் மிருகத்திற்கு இரையன் கதறல் கேட்கவா போகிறது? அவன் தன் வெறியாட்டத்தை தொடங்கினான். பத்மாவின் புடவையை சிதைத்து ஒரு தாயென்றும் பாராமல் தன் வக்கிர இச்சைகளை அவர் மேல் திணித்தான். தன் கணவரிடம் கூட இத்தனை முரட்டுத்தனத்தை அவர் கண்டதில்லை. வலியிலும் வேதனையிலும் அவர் துடித்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீண்ட அந்த வக்கிர ஆட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. பத்மா வலியால் பேசக்கூட முடியாமல் உணர்ச்சியற்ற ஒரு மரக்கட்டையைப் போல படுத்திருந்தார். உடல் வலியையும் தாண்டி மனதின் வலி அவரை மயக்க நிலைக்கு தள்ளியது. அசோக் எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி எழுந்து கொண்டான். மீதமிருந்த மில்க் ஷேக்கை எடுத்து நிதானமாக குடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்து டிவியை ஓடவிட்டான். மதியம் 3 மணி இருக்கும். பத்மா மெல்ல கண் விழித்த போது உடல் முழுவதும் ரணமாய் இருந்தது. அன்றோடு அந்த நரகம் முடிந்துவிடும் என்று அவர் நினைத்ததுதான் தவறு. அடுத்த வாரமே மீண்டும் வந்தான் அசோக். அத்தை, ஸ்வேதாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் ரெடி பண்ணவா இல்ல ஜூஸ் ரெடி பண்ணவா என்று அதே வக்கிர கேள்வியை கேட்டான். மகளின் வாழ்க்கைக்காக பத்மா மீண்டும் மீண்டும் அந்த நகரத்தில் விழ நேர்ந்தது. வாரம் 2 முறை அசோக் வந்து போகும் இடமாக அந்த வீடு மாறியது. ஒரு பாசமுள்ள தாய் தன் மகளுக்காக தன் ஆன்மாவையே அடகு வைத்த அவலம்தான் இது. வாரங்கள் கடந்தன. அசோக்கின் வரவு பத்மாவிற்கு ஒரு தீராத சாபமாக மாறியிருந்தது. ஒவ்வொரு முறை அவன் வரும்போதும் ஸ்வேதாவை கைவிட்டு விடுவேன் என்ற மிரட்டலையே ஆயுதமாக பயன்படுத்தினான். பத்மா மெல்ல மெல்ல மனரீதியாக சிதைந்து கொண்டிருந்தாள். ஆனால் பாவம் எப்பொழுதும் ரகசியமாகவே இருந்து விடாது அல்லவா? அன்று செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல அசோக் பத்மாவின் வீட்டிற்கு வந்திருந்தான். அன்று ஸ்வேதாவிற்கு அலுவலகத்தில் வேலை அதிகம் என்று அசோக்கிடம் சொல்லியிருந்தாள். ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஸ்வேதா மதியமே அலுவலகத்திலிருந்து கிளம்பி தன் தாயை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தாள். வீட்டின் கதவு பூட்டப்படாமல் சற்றே திறந்திருந்தது. உள்ளே நுழைந்த ஸ்வேதாவிற்கு ஹாலில் யாரும் இல்லாதது ஆச்சரியத்தை அளித்தது. ஆனால் தாயின் அறையிலிருந்து கேட்ட விசும்பல் சத்தமும் அசோக்கின் அதிகாரமான குரலும் அவளை அதிர வைத்தது. மெல்ல அறை கதவின் இடுக்கில் வழியாக பார்த்த ஸ்வேதா அங்கே கண்ட காட்சியால் நிலை குலைந்து போனாள். தன் கணவன் தன் தாயையே மிரட்டி அசிங்கப்படுத்தி கொண்டிருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அசோக் அப்போதுதான் பத்மாவிடம் சொல்லி கொண்டிருந்தான். உங்க பொண்ணு ஸ்வேதா ஒரு முட்டாள் அத்தை. நான் இங்க வர்றது அவளுக்கு தெரியாது. அவ வாழ்க்கை என் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். ஸ்வேதாவின் கண்கள் சிவந்தன. துக்கம் கோபமாக மாறியது. சட்டென்று அறைக்குள் நுழைந்தவள் மேஜை மேல் இருந்த பித்தளை விளக்கை எடுத்து அசோக்கின் தலையிலேயே ஓங்கி அடித்தாள். அட பாவி, உன்னை மனுஷன்னு நம்பி வந்தேனே, நீ இவ்வளவு கேவலமானவனா என்று கத்தினாள். எதிர்பாராத தாக்குதலால் அசோக் நிலை குலைந்து கீழே விழுந்தான். பத்மா அதிர்ச்சியில் உறைந்து போய் ஸ்வேதா அது என்று தடுமாறினாள். ஸ்வேதா ஓடி சென்று தன் தாயை கட்டி கொண்டாள். எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அம்மா. எனக்காக நீ இவ்வளவு நரகத்தை அனுபவிச்சியா? இந்த மாதிரி ஒரு மிருகத்தோட வாழ்றதுக்கு நான் சாகிறதே மேல். இவன் மிரட்டலுக்கு பயந்து இனி நீ ஒரு நிமிஷம் கூட அழக்கூடாது. அசோக் தலையை பிடித்து கொண்டு எழுந்தான். ஸ்வேதா, நான் சொல்றதை கேளு என்று நரித்தனமாக பேச முயன்றான். வாயை மூடு. நீ செஞ்ச அசிங்கத்துக்கு உன்னை இப்போவே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும். ஆனா என் அம்மாவோட கௌரவம் வெளியே தெரியக்கூடாதுன்னு பாக்குறேன். இப்போவே இந்த வீட்டை விட்டு போ. உன்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும். நீயா தரியா இல்ல உன் ஆபீஸ்ல நீ செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தட்டுமா என்று ஸ்வேதா விஸ்வரூபம் எடுத்தாள். தன்னுடைய கௌரவம் அனைத்தும் போய்விடும் என்று பயந்த அசோக் வேறு வழியின்றி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். பத்மா அன்றுதான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். இத்தனை காலம் மகளின் வாழ்க்கை போய்விடுமே என்று பயந்த அவருக்கு அதே மகள் என்று அரணாக நின்றாள். ஒரு வாரத்தில் விவாகரத்து நோட்டீஸை அசோக்கிற்கு அனுப்பிவிட்டு தன் தாயுடன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள் ஸ்வேதா. தர்மம் சில நேரம் உறங்கலாம், ஆனால் ஒருபோதும் தோற்காது. அசோக் அந்த வீட்டை விட்டு ஓடிப்போய் எல்லாம் முடிந்து விட்டது என்றுதான் நினைத்தான். ஸ்வேதா தன் மானத்திற்கு பயந்து வெளியில் சொல்ல மாட்டாள். விவாகரத்தோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று கணக்கு போட்டான். ஆனால் ஒரு தாயின் கண்ணீருக்கு காரணமானவனை காலம் சும்மா விடுவதில்லை. ஸ்வேதா அழுவதை நிறுத்திவிட்டு துணிச்சலாக முடிவெடுத்தாள். அம்மா, இவன் செஞ்சது சாதாரண தப்பு இல்லை. இதை இப்படியே விட்டா இவன் வேற ஒரு குடும்பத்தை இப்படிதான் சிதைப்பான். இவனுக்கு பாடம் புகட்டணும் என்று உறுதியாக சொன்னாள். அசோக் கொடுத்த கிரேட்டா கார் மற்றும் திருமண சீர்வரிசைகளை உடனடியாக திரும்ப பெற சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடங்கினாள். அது மட்டுமின்றி அசோக் வேலை செய்யும் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு அவனது ஒழுக்கக்கேடான நடத்தையை பற்றி ஆதாரங்களுடன் ரகசியமாக புகார் அளித்தாள். அடுத்த சில நாட்களில் அசோக்கின் உலகம் இருளத் தொடங்கியது. வேலை இழப்பு நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி அவனை வேலையிலிருந்து அதிரடியாக நீக்கினர். சமூக புறக்கணிப்பு. ஸ்வேதா நேரடியாக எதையும் சொல்லாவிட்டாலும் அசோக்கின் வக்கிர புத்தி மெல்ல மெல்ல அவனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் கசிந்தது.
அவனது பெற்றோரை அவனை கண்டு முகம் சுளித்தனர். ஒரு நாள் மாலை அசோக் குடித்துவிட்டு வந்து ஸ்வேதாவின் வீட்டின் முன் நின்று ரகளை செய்தான். உன்னாலதான் என் வேலை போச்சு, கார் போச்சு, உன்னை விடமாட்டேன் என்று கத்தினான். இத்தனை நாள் பயந்து நடுங்கிய பத்மா அன்று பயத்தை உதறிவிட்டு வாசலுக்கு வந்தார். கையில் ஒரு செருப்பை ஏந்தியபடி, இங்க பாருடா, இத்தனை நாள் என் மகளுக்காக பொறுமையா இருந்தேன். ஆனா அவளே உன்னை வேணாம்னு தள்ளி வச்சிட்டா. இனிமே இங்க வந்த உன்னை உயிருடன் விடமாட்டேன். மரியாதையா ஓடி போயிரு என்று கர்ஜித்தார். அசோக் முதன்முறையாக பத்மாவின் அந்த ஆவேசத்தை கண்டு நடுங்கி போனான். ஒரு தாயின் கோபம் எவ்வளவு கொடியது என்பதை அவன் அன்றுதான் உணர்ந்தான். ஸ்வேதா காவல்துறையை அழைக்கவே அசோக் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினான். சில மாதங்களுக்கு பிறகு ஸ்வேதாவிற்கு விவாகரத்து கிடைத்தது. அசோக் ஒரு சாதாரண கூலி வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டான். பத்மாவும் ஸ்வேதாவும் மீண்டும் பழையபடி மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். ஸ்வேதா ஒரு புதிய வேலையில் சேர்ந்தாள். தன் தாயின் தியாகத்தையும் அவர் அனுபவித்த வலியையும் ஈடுகட்டும் வகையில் அவரை ராணி போல கவனித்துக் கொண்டாள். பெண்கள் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல. அவர்கள் பொறுமை இழந்தால் அநீதி இழைத்த எவரும் தப்பிக்க முடியாது. அசோக்கின் வீழ்ச்சி அங்கேயே நின்றுவிடவில்லை. தான் இழந்த கௌரவத்தையும் வேலையையும் மீட்டெடுக்க அவன் ஒரு குறுக்கு வழியை யோசித்தான். ஸ்வேதாவை மீண்டும் மிரட்டி அவளை தன்னுடன் வாழ வைக்க வேண்டும், அல்லது அவளிடமிருந்து பெரும் தொகையை பறிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். ஒரு நாள் இரவு ஸ்வேதா வேலை முடிந்து வீடு திரும்பும் வழியில் அவளை வழிமறித்தான் அசோக். கையில் ஒரு சிறிய கத்தியை மறைத்து வைத்திருந்தான். ஸ்வேதா, எனக்கு பணம் வேணும், இல்லனா உன்னையும் உன் அம்மாவையும் பத்தின அசிங்கமான வீடியோ என்கிட்ட இருக்குன்னு ஊர் முழுக்க சொல்லிடுவேன். மரியாதையா நான் கேட்கிறதை கொடு என்று மிரட்டினான். ஆனால் ஸ்வேதா பதறவில்லை. அவள் ஏற்கனவே அவன் இதை போன்ற ஏதாவது செய்வான் என்று எதிர்பார்த்திருந்தாள். அசோக், நீ இவ்வளவு கீழ்த்தரமானவன் என்று எனக்கு தெரியும். நீ எந்த வீடியோவை சொல்கிறாய்? உன்னுடைய வக்கிர புத்தியை நிரூபிக்க நீயே ஆதாரத்தை உருவாக்கி கொண்டாயா என்று ஏளனமாக சிரித்தாள். அசோக் ஆத்திரத்தில் கத்தியை எடுக்க முயன்றபோது மறைந்திருந்த காவல்துறை அதிகாரிகள் அவனை சூழ்ந்து கொண்டனர். ஸ்வேதா ஏற்கனவே தன் மொபைலில் அவனது மிரட்டலை பதிவு செய்திருந்ததோடு காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்திருந்தாள். பெண்களை மிரட்டுவது, மானபங்கம் செய்ய முயல்வது என உன்மேல ஏற்கனவே பல புகார்கள் இருக்கு அசோக். இப்போ கொலை முயற்சியும் சேர்ந்துருச்சு என்று இன்ஸ்பெக்டர் அவனை கைவிலங்கிட்டு இழுத்து சென்றார். சிறைவாசம் மற்றும் சிதைந்த வாழ்வு. சிறையின் அசோக்கிற்கு மற்ற கைதிகள் மூலம் அவனது கீழ்த்தரமான செயல்கள் தெரிய வந்தன. அங்கிருந்தவர்கள் கூட அவனை ஒரு அருவருப்பான மனிதனாகவே பார்த்தனர். அவனது பெற்றோர் அவனை காண வர மறுத்துவிட்டனர். சட்ட போராட்டத்தின் முடிவில் அவனுக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அசோக் செய்த பாவம் அவனே நிழல் போல தொடர்ந்தது. அவனது இளமையையும் எதிர்காலத்தையும் இருட்டிற்குள் தள்ளியது. சிறிது காலம் கழித்து பத்மாவின் முகத்தில் மீண்டும் அந்த பழைய மலர்ச்சி திரும்பியது. ஸ்வேதா தனது உழைப்பால் ஒரு சொந்த வீட்டை வாங்கினாள். பத்மா அந்த வீட்டின் மகிழ்ச்சியாக வலம் வந்தார். ஒரு மாலை வேளையில் பத்மா சொன்னார், ஸ்வேதா, அன்னைக்கு நான் உனக்காக பயந்தேன். ஆனா நீ எனக்காக துணிச்சலா நின்ன. ஒரு பெண்ணா நீ எடுத்த அந்த முடிவுதான் இன்னைக்கு நாம நிம்மதியா இருக்க காரணம். ஸ்வேதா சிரித்தபடி தாயின் கைகளை பற்றி கொண்டாள். அம்மா, தப்பு செஞ்சவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா காலம் அவனுக்கு சரியான நேரத்துல சரியான தண்டனையை கொடுக்கும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்த அசோக்கிற்கு உலகம் முன்பை விட கொடூரமானதாக தெரிந்தது. அவனிடம் பணமும் இல்லை, கௌரவமும் இல்லை. அவன் செய்த செயல்கள் சமூக வலைதளங்கள் மூலம் ஊர் முழுக்க தெரிந்திருந்தால் யாருமே அவனுக்கு வேலை கொடுக்க முன்வரவில்லை. ஒரு காலத்தில் சொகுசு காரில் வலம் வந்தவன் இன்று ஒரு வேலை உணவிற்காக ஒரு தள்ளுவண்டி கடையில் பாத்திரம் கழுவும் நிலைக்கு தள்ளப்பட்டான். அவன் யாரையாவது நிமிர்ந்து பார்த்தால் மக்கள் அவனை ஒரு அருவருப்பான ஜந்துவை போல பார்த்துவிட்டு ஒதுங்கி சென்றனர். தவறு செய்பவன் சிறையில் இருந்து தப்பிக்கலாம், ஆனால் மனசாட்சி என்னும் சிறையில் இருந்து அவனால் தப்பிக்கவே முடியவில்லை. தான் சிதைக்க நினைத்த அந்த தாய் மற்றும் மகளின் முகம் அவனது கனவுகளில் வந்து அவனை வாட்டியது. மறுபுறம் பத்மா இப்போது பழைய பத்மா இல்லை. தனக்கு நேர்ந்த துயரத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்ட அவர் ஸ்வேதாவின் உதவியோடு சக்தி மையம் என்ற ஒரு சிறிய தொண்டு நிறுவனத்தை தொடங்கினார். குடும்ப உறுப்பினர்களால் வஞ்சிக்கப்படும் மற்றும் மிரட்டப்படும் பெண்களுக்கு தைரியமும் சட்ட ஆலோசனையும் வழங்குவதே அந்த மையத்தின் நோக்கம். அம்மா, இன்னைக்கு நம்ம மையத்துக்கு 5 பெண்கள் வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க என்று ஸ்வேதா புன்னகையோடு சொன்னாள். பத்மா இப்போது கம்பீரமாக இருந்தார். வர சொல்லு ஸ்வேதா. பயம்தான் பாவம் செய்கிறவங்களுக்கு முதல் ஆயுதம். அந்த பயத்தை அவங்க மனசுல இருந்து எடுத்துட்டா எந்த அசோக்கும் இங்க ஜெயிக்க முடியாது என்றார் உறுதியுடன். ஒரு நாள் பத்மா கடை தேர்விற்கு சென்றபோது அங்கே அழுக்கு உடையில் தள்ளுவண்டியில் எச்சிலையே எடுத்துக்கொண்டிருந்த அசோக்கை பார்த்தார். அசோக் அவரை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனான். பயத்தில் அவன் கைகள் நடுங்கின. பத்மா அவனிடம் சென்று கோபப்படவோ கத்தவோ இல்லை. மாறாக அவன் கையில் ஒரு 100 ரூபாய் நோட்டை வைத்துவிட்டு, உழைச்சி சாப்பிடு அசோக், ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ,
நீ எந்த தாயோட கௌரவத்தை அழிக்க நினைச்சியோ அதே தாய் இன்னைக்கு 100 பெண்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கா. இதுதான் காலம் உனக்கு கொடுத்த பதில் என்று சொல்லிவிட்டு நிதானமாக நடந்து சென்றார். அசோக் அந்த பணத்தை பார்த்து கொண்டே நின்றான். பத்மாவின் அந்த அமைதியான பேச்சு 1000 சவுக்கடிகளுக்கு சமமாக அவனை தாக்கியது. வாழ்க்கை என்பது நாம் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதை திரும்ப பெறுவதுதான். அசோக் வக்கிரத்தை கொடுத்தான். அவமானம் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. பத்மா தியாகத்தை கொடுத்தார். இன்று பல பெண்களின் மரியாதையும் அன்பும் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸ்வேதாவும் பத்மாவும் கைகோர்த்து கொண்டு நிமிர்ந்த நன்னடையுடன் தங்களின் புதிய இலக்கை நோக்கி பயணித்தனர். காலம் ஒரு சுழற்சி என்பதை அசோக் தனது ஒவ்வொரு நொடியிலும் உணர்ந்து கொண்டிருந்தான். பத்மா கொடுத்த அந்த 100 ரூபாய் நோட்டு அவனது கையில் நெருப்பாக சுட்டது. ஒரு தாயின் கருணையை வக்கிரத்தால் எதிர்கொண்ட தனக்கு மீண்டும் அதே தாய் கருணை காட்டியது அவனை மனதளவில் உடைத்தது. இரவு நேரங்களில் அசோக்கால் உறங்க முடியவில்லை. தான் ஸ்வேதாவுக்கு இழைத்த கொடுமைகளும் பத்மாவை மிரட்டிய விதமும் அவன் கண்முன்னே நிழலாடின. வெறும் உடல் ரீதியான தண்டனையை விட குற்ற உணர்வு என்னும் மன ரீதியான தண்டனை மிக கொடியது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் ஒரு முடிவெடுத்தான். தான் செய்த பாவங்களுக்காக பிராயச்சித்தம் தேட விரும்பினான். அவன் நேராக பத்மா நடத்தி வரும் சக்தி மையத்திற்கு சென்றான். மையத்தின் வாசலில் நின்றிருந்த அசோக்கை கண்டு அங்கிருந்த பெண்கள் முகம் சுளித்தனர். ஸ்வேதா உள்ளிருந்து வெளியே வந்தாள். அசோக்கை பார்த்ததும் அவளது முகம் இறுகியது. இன்னும் உனக்கு என்ன வேணும் அசோக்? மறுபடியும் எங்களை மிரட்ட வந்தியா என்று ஸ்வேதா சீறினாள். அசோக் சற்றும் யோசிக்காமல் பத்மா மற்றும் ஸ்வேதாவின் கால்களில் விழுந்தான். இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பாவ மூட்டையோட என்னால வாழ முடியல. என்னை தண்டிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ஒரு தடவை நான் திருந்த வாய்ப்பு கொடுங்க என்று விம்மி அழுதான். பத்மா அவனை பார்த்தார். அவனது கண்களில் தெரிந்த கண்ணீர் உண்மையானது என்பதை உணர்ந்தார். அசோக், நீ செஞ்சதுக்கு காலம் உன்னை தண்டிச்சிருச்சு. இனிமே நீ எங்க காலில் விழுந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ உண்மையிலேயே திருந்தணும்னு நினைச்சா இந்த மையத்துக்கு வர பெண்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய். ஆண்களோட வக்கிர புத்தியால் பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு உனக்கு தெரியும். அதை தடுக்க எங்களோடு சேர்ந்து வேலை செய் என்றார். அசோக் அந்த மையத்தின் ஒரு உதவியாளராக சேர்ந்தான். சமூகத்தில் ஆண்களுக்கு பெண்ணிய மதிப்பீடுகளை போதிக்கும் வகுப்புகளில்தான் செய்த தவறுகளை ஒரு உதாரணமாக கூறி மற்ற ஆண்களை திருத்தும் பணியில் ஈடுபட்டான். ஸ்வேதா இப்போது ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர். பத்மா ஒரு சமூக போராளி. அசோக் ஒரு பிராயச்சித்தம் தேடும் மனிதன். வாழ்க்கை என்பது பழிவாங்குவதில் இல்லை, பயன்படுவதில் இருக்கிறது என்பதை அந்த ஊரே உணர்ந்தது. ஸ்வேதாவிற்கு இப்போது ஒரு நல்ல வரன் அமைந்தது. அவர் ஸ்வேதாவின் கடந்த காலத்தையும் பத்மாவின் தியாகத்தையும் மதிக்கும் ஒரு பண்பாளராக இருந்தார். பத்மாவின் ஆசையோடு ஸ்வேதாவிற்கு மறுமணம் நடந்தது. அசோக் தூரத்தில் நின்று அந்த திருமணத்தை பார்த்தான். அவனது கண்களில் பொறாமை இல்லை, மாறாக தன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சிதைக்காமல் விட்ட நிம்மதி மட்டுமே இருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.